இயேசு இங்கே இருங்க நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி சில மனிதர்கள் நமக்கு எதிராளி இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நமக்கு பொறாமைப்படுறவங்களாக இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நம்மளை வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை உயர்வை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம யார் விஷயத்துலையும் தலையிடுறதில்ல, யார் விஷயத்துலையும் நம்ம உட்காரதில்ல. ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாங்க, நம்மளை பார்த்து குற்றப்படுத்துகிறாங்க, நம்மளை பார்த்து குறை சொல்கிறாங்க. நம்ம யார் விஷயத்துலையும் தலையிட இல்லாமல் இருந்தாலும் நம்மளை கண்காணித்து நீ அப்படி இருக்க இப்படி இருக்க ஏதாவது குறைகளை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். மனிதர்கள் நம்மளுக்கு அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. நான் நினைப்பது நம்மளுக்கு யாருமே எதிராளிகள்னு பார்த்தா எதிராளி நிறைய இருக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இயேசப்பா நம்மளை குறித்து நம்மளை கீழே தள்ளன்னு அள வைக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட மாட்டார். அப்போ நமக்கு நல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது.